எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட் கிடையாதுன்னு நினச்சேன். ஒரு 8 மணி போல் பார்த்தேன், ஹாலிடேன்னு தான் போடுற மாதிரி இருந்து. அப்போ ஓணத்துக்கு லீவ் விட்டாங்கன்னு பார்த்தா கடைசியில் மார்க்கெட்டே இருந்திருக்கு. மார்க்கெட்டே பார்க்கல. பார்ப்போம். டெய்லி கரெக்டாக பையர் ஓப்பன்லையாக போயிட்டு திரும்பிட்டு எடுத்தாப்போ உள்ள பிரேக் ஆகி போகணும். நாளைக்கு மேலே போய் இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டுன்னா அப்படி போயிடுவோம். என்னன்னு தெரில. ரெண்டாவது ரொம்ப செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. நான் அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக இறங்கியிருக்கு. எதிரெல்லாம் ட்ரேட் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு கேண்டில். நீ மேலே இதுதான் டெய்லி கேண்டிலோட பையர் ஓப்பன். மேலே போனாலும் ரிட்டர்ன் ஆகிரும். அது கொஞ்சம் கீழே செல்லிங் ப்ரெஷர் வந்து தான் அப்புறம் மேலே போகும். இப்போ செல்லரை பையர் வின் பண்ணுறான். இவ்வளோ தூரம் போயிருக்கான். அது மேலே பையர் ஓப்பன் இருக்குது, அதுக்கு மேலே போகாது. நம்ம அது துல்லியமாக லைன் போட்டால் அது வரையும் போகும். இதில் இந்த கேண்டிலில் என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போவும் இந்த இதுதான் கடைசி பையரு. இதை வின் பண்ணல. அடுத்தப்போ இது ஒரு செல்லரு, இது ஒரு பையரு. இந்த பையர் இந்த செல்லர் வின் பண்ணுறோம். இந்த கேண்டிலுக்கு அப்புறம் என்ட்ரி. தூரம் வந்திருக்கணும். அங்கே ஒரு டார்கெட் இல்லை. இதில் இறங்கிட்டு திரும்ப அந்த இதில் மேலே பையான மாதிரி போகுது. ஆனால் அந்த பையர் அப்புறம் பிரேக் பண்ணி உள்ளே போக முடியல. அந்த கேண்டில் எக்ஸிட் பண்ணியிருக்கலாம், இல்லை இந்த செல்லரை வின் பண்ணோன்னு எக்ஸிட் பண்ணியிருக்கலாம். அது வரைக்கும் இதுலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அப்புறம் இந்த பையர் ஓப்பனில் திரும்புகிறோம். இந்த பையர் இந்த செல்லர் வின் பண்ணுறான். இது டார்கெட் வளரும். டார்கெட் ரீச் ஆகுது, திரும்ப மேலே போகுது. மேலே அந்த பையர் ஓப்பனை உடச்சி போக முடியல. உடச்சி போயிருந்தால் நேராக பார்க்குறப்ப அப் ட்ரெண்டாக மாறி இருக்கும். திரும்ப அதில் போய் ரிஜெக்ட் போடுது. இந்த கேண்டில் திரும்ப ஒரு என்ட்ரி போடுது. இதில் எடுக்கக்கூடாது. ஏன்னா இதில் திரும்பினாலும் இதுதான் டார்கெட்டு. இது ஃபஸ்ட் டைம் வந்ததுனால 2ஆவது டைம் கீழே ஆக்குறோம். இந்த கேண்டில் முடிஞ்சாலும் ஒரு என்ட்ரி. அப்புறம் மார்க்கெட்டுக்கு பை ஆகுது, உள்ளே வருது. இந்த பையர் ஓப்பனை பிரேக் பண்ண முடியல. இந்த செல்லர் இந்த பையர் வின் பண்ணுறோம். இதோட டார்கெட் விளந்தான். அப்புறம் கீழே இறங்குது. இதில் என்ட்ரியில் தான் இருக்கும், அப்படியே இறங்கிட்டே இருக்கு. அப்புறம் இந்த செல்லரை இந்த பையர் வின் பண்ணிட்டான். அப்புறம் எக்ஸிட் பண்ணிடு. திரும்ப உள்ளே போகுது. உள்ளே போனாலும் இதான் இந்த பையர் ஓப்பனாக வின் பண்ணல. இது இந்த விக்கிக்கு போயிருக்கு. இந்த விக்கியோட நின்றுருக்கான். ஒரு பையர் ஓப்பனை பிரேக் பண்ணி உள்ளே போனாலும் இந்த இடத்துலேருந்து திரும்பினாலும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். இது பையர் ஓப்பனு. இது உள்ளே போனாலும் அது வின் பண்ணாலும் கீழே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். செல்லிங் ப்ரெஷர் இருந்தால் கீழே இறங்கினா இதுதான் டார்கெட். அதுக்கு கீழே போயிட்டுனா முடிஞ்சு. இதிலே ஒரு ஸ்டெப்பாக புரியுது. இந்த செல்லரை இந்த பையர் இந்த செல்லர் வின் பண்ணுறோம் இந்த கேண்டில். அப்புறம் இது டார்கெட் ரீச் ஆகிட்டு, இந்த கேண்டில் டார்கெட் ரீச் ஆகிட்டு திரும்ப ஒரு பையர் வருது. அதை இது ரிஜெக்ட் ஆகுது, மேலே போகலை. அது அப்படியே ஸ்லோவாகவே இறங்குது. அப்புறம் இது ஒரு கரெக்டான பையர் தான் மேலே போகணும். அது செல்லரை வின் பண்ணல, திரும்ப ரிஜெக்ட் ஆகுது.
இதெல்லாம் மார்க்கெட்டு என்ன செய்யுது அப்படின்னு பார்க்குற நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொல்கிறோம். மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருந்து ஃபெயிலியர் ஆகுதா, இல்லை போகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலையான்ட்டு. இதிலெல்லாம் ஒன்றும் வாய்ப்பே கொடுக்கல. இந்த செல்லரை வின் பண்ணாலும் இதுதான் டார்கெட்டு, போகாது. அப்புறம் திரும்ப கீழே இறங்குது. இந்த செல்லரை வின் பண்ணல, திரும்ப கீழே இறங்குது. இந்த செல்லர் இந்த பையர் வின் பண்ணுறான். இதோட டார்கெட்டு இவ்வளோ தான். அது போய் ரீச் ஆகிட்டு திரும்ப அப்படியே ஸ்டெப்பாக போய் இந்த டார்கெட் வரை எடுத்துகிட்டு போயிட்டு, இப்போ இந்த டார்கெட்டில் போய் ரீச் ஆகணும். உடனே திரும்ப கீழே இறங்கி இங்கே வர லைன் எடுத்து இங்கே வந்து சப்போர்ட் எடுத்து போகணும். இப்போ நல்ல இது. அப்போ ஓரளவு ட்ரெண்டு மேலே போயிடும். இது இன்னும் கொஞ்சம் இறங்கி வரணும். இப்படி ஒரு செல்லிங் கேண்டில் இது வரையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே போகணும். அப்போ தான் ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இப்படி போச்சுன்னா அப்போ கொஞ்சம் மேலே போயிடும். இது போனதே அப்படி ஸ்டெப்பாக மேலே ஏறிட்டு ஒரு செல்லிங் பையிங் மேலே அந்த மாதிரி அப்படியே ஏறிட்டு அந்த கடைசி கேண்டில் பிரேக் ஆக முடியாமல் கீழே போயிட்டான். எப்போதும் இந்த ட்ரெண்டு இறங்குற ட்ரெண்டுக்கு இதுதான் கடைசி கேண்டில். இதை பிரேக் பண்ணணும், அப்புறம் அந்த இது பிரேக் பண்ணணும். அப்படி இந்த பையரை செல்லர் வின் பண்ண இடம்லாம் அப்படியே நிப்பாட்டி வைக்கும் போது இதுதான் ஒரு ஸ்ட்ராங்கானது. மார்க்கெட்டு இதுலேயே போய் திரும்பிட்டான். அப்புறம் என்னாச்சு தெரியல, ஒரு கீழே பாஸ்ட்டாக ஒரு கீழே கொடுத்துட்டான். என்னால் மேலே கொடுக்கும், கீழே கொடுத்துட்டான். மார்க்கெட்டு நாளைக்கு பை ஆகணும். ஆயிடுச்சுன்னா அப் ட்ரெண்ட் ஆகும், இல்லைன்னா கீழே இறங்கிச்சுன்னா அப்படியே கீழே ஆகும். இதில் ஓப்பன் போட்டால் கீழே ஓட்டிடும். இந்த பையர் ஓப்பனை பிரேக் பண்ணி மேலே போகணும். கரெக்டாக ஒரு பையர் ஓப்பனாக இருந்தால் அதை பிரேக் பண்ண முடியாமல் தான் கீழே இறங்குது. கொஞ்சம் உள்ளே போய் க்ளோஸ் கொடுத்து அப்படின்னா கொஞ்சம் இறங்கினா மேலே போயிடுவோம். இது கரெக்டாக போய் திரும்புது. நாளைக்கு இந்த இடத்துல இப்போ இதில் இருந்துக்கிட்டு இவ்வளோ தூரம் வரணும். இந்த பையர் ஓப்பனை டச் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போயிட்டுனா அப்போ மேலே போவோம். இது ஒரேடியே கீழே இறங்கியிருக்கு, என்னன்னு தெரியல. எனக்கு இறங்கினாலும் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து திரும்ப அதுக்கப்புறம் பையாகி போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பையரோ இந்த செல்லர் ஓப்பன் இந்த இது ஒரு இதில் இருந்து திரும்பி இருக்கணும். அதை பிரேக் பண்ணி கீழே கொடுத்துட்டு அதனால் இனி அடுத்த செல்லர் ஓப்பன் வந்தான். இவன்கிட்ட வந்து டச் பண்ணி தான் மேலே திரும்பணும். இல்லைன்னா அது அப்படியே அதை பிரேக் பண்ணி கீழே போயிட்டுனா அப்படி கீழே ஓடிடும். மார்க்கெட்டு ஒரு நியூஸை வச்சு மூவ் ஆகுறதுனால பெரிய அளவில் கரெக்டாக கணிக்க முடியாது. அப்பப்போ நடக்கிறதுல 5 மினிட்ல என்ன நடக்கும் அப்படி பார்த்து எடுத்துகிட்டு போயிட வேண்டியது. இப்போ யாரும் ஹோல்டு பண்ணால் பெரிய அளவில் ஜெயிக்க முடியாது. ஒரே மேலே போன மாதிரி காமிச்சிட்டு கீழே ஓடி வந்துடும். சரி, பார்த்து ட்ரேட் எடுங்க. நாளைக்கு எக்ஸ்பைரி எப்படி வருது பார்ப்போம்.